செந்தூரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலம் இன்னும் வரக்கூடிய ஒரு 9 மாதமும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ராசிக்கு உண்டான சில பரிகாரங்கள்ல நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா இவர்கள் தான் இப்போ வருமானம் தடை அப்படின்றதுல கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஒரு வருமான பிடியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வருமான தடை, வருமானம் பத்தலை, வருமானமே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பில் சிக்கியிருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் தான். நம்ம ஒரு 6 ராசிக்கு கொடுத்துருக்கோம். இந்த 6 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றது தான் நம்ம கொடுக்குறோம். இதை நேயர்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, நாம பரிகாரத்துக்கு போவோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரிஷபராசிக்கு தான். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது பண பற்றாக்குறை உண்டு. இந்த பண பற்றாக்குறையை எப்படி போக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவருக்கு சில தானங்களும் வழிபாடுகளும் செஞ்சாவே போதும். நாம கொடுத்துருக்கிற ஒரு பாயிண்ட்ஸில் நீங்கள் 1-2 பாயிண்ட்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். எல்லா பாயிண்ட்ஸும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எது முக்கியமாக படுதோ அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு முதல்ல வருது. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக அவங்களுக்கு வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடமும் கொடுக்கலாம் அல்லது வாரம் ஒரு முறையாவதும் கொடுக்கலாம். பசுமாட்டிற்கு புல் தானம் செய்வது ரொம்ப சிறப்பு. இது டெய்லி பண்ணணும்னா ரொம்ப நல்லது தான். ஏன்னா பசுமாடுன்றது சுக்கிரன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த சுக்கிரனுக்கு உணவு வழங்குவது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு மொத்தமாகவே தேவைன்னா சில்லறை பணம் தான். சில்லறை பணம்னா இது லேக்ஸ் கணக்கு வரைக்கும் சுக்கிரனை குறிக்கும். நீங்கள் க்ரோர்ஸ் கணக்கில் போனீங்கன்னா தான் குருவை தொடணும். அது சில்லறை சேர்ந்தாதானே நமக்கு கோடியை சேர்க்க முடியும். ஸோ நமக்கு இப்போ ஆரம்பத்தில் சில்லறை பணம் தான் தேவை. அப்போ சுக்கிரன் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாமானா கட்டாயம் செய்யலாம். இந்த பசுமாட்டிற்கு டெய்லி புல்லு தான் கொடுக்கணும். இந்த அமாவாசை அப்படின்ற நாள்ல மட்டும்தான் அகத்திக்கீரை கொடுக்கணும். இது தெரியாம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்கன்றத விட கூட பண்றது என்னன்னா, அகத்திக்கீரையை கொடுத்துட்றாங்க. டெய்லி அகத்திக்கீரையை கொடுத்துட்றாங்க. அது தப்பு. அது பண்ணக்கூடாது. டெய்லி நம்ம ஆல்ரெடி போன பதிவில் கூட போட்டிருந்தோம், தாம்பூலமா கொடுங்க சுக்கிரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பசுமாட்டிற்கு புல் தானம் செய்வது தான் சிறப்பா இருக்கு. அடுத்தது இந்த ரிஷபராசி என்ன பண்ணணும்னா, கோவிலுக்கு நெய் தானம் வழங்குவது சிறப்பு. பன்னீர் கொண்டு இவங்க முகம் கை கால் கழுகணும். அந்த பன்னீரோட பாட்டில் வாங்கிட்டு உங்க அலம்பிக்கோங்க. கை கால் முகம் எல்லாம் அலம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறைக்காக தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பண பற்றாக்குறைக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அடுத்தது உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு. இது கூட உங்களுக்கு ஒரு சிறப்பத்தான் தருது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அந்த பிரதோஷ வழிபாடு, பசுமாட்டிற்கு புல்தானம், கோவிலுக்கு நெய் தானம் கூட சிறப்பு தான் இவங்களுக்கு. நீங்க கோவிலுக்கு கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த நெய்யை கொண்டு போய் உள்ள கருவறையில கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். இது செய்வது, பன்னீர் கொண்டு முகம் கை கால் அலம்புவது, இது எல்லாமே உங்க ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கு செல்வ நிலைக்காக. அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் வழிபாடும் இங்க வருது. இந்த ரிஷபத்துக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு கூட வருது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துட்டு பண்ணலாம். 1 அல்லது 2, ஒன்றுன்னு சொல்றதை விட கூட ஒரு 2 பரிகாரங்கள் எடுத்து பண்ணிட்டு வாங்க. இன்னும் கூட உங்களுக்கு ஒரு 9 மாத காலம் வரை கூட இந்த பிடிப்பு இருக்கு உங்களுக்கு. அதனால இது நடைமுறையில நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி.